கடைசி ஒரு பந்தில் 11 ரன்கள் தேவை. இந்திய அணியால் எடுக்க முடிந்ததா, முடியவில்லையா? வெற்றி பெறவே முடியாத சூழலில் வினோதமான முடிவை அடைந்த முதல் மேட்ச். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான நம்ப முடியாத அதிசய T20 போட்டி. அதாவது இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிரான T20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. அதுவும் இந்த தொடர் ஜிம்பாப்வே நாட்டில் வைத்து நடைபெறுகிறது. இதன் காரணமாக இந்த தொடரில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் ஜிம்பாப்வே அணிக்கு இருக்கிறது. அதே சமயம் இதற்கு முன்பு அயர்லாந்துக்கு எதிரான 2 T20 போட்டிகளில் இந்திய அணி தோல்வியடைந்திருந்தது. ஆகவே அந்த ஒரு சூழலை கணக்கில் வைத்து பார்த்தால் ஜிம்பாப்வே அணி என்பது அயர்லாந்து அணியை விட பலம் வாய்ந்த அணியாகும். ஆகவே இந்திய அணியின் நிலைமை என்பது இப்போது கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. அந்த சூழலில்தான் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராகவும் இந்திய அணி தோல்வியடைய வேண்டிய சூழலும் கூட உருவாகலாம். ஆனால் அதே சமயம் இந்த ஜிம்பாப்வே தொடருக்கான T20 இந்திய அணியில் மாற்றங்கள் என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக வழக்கமான இந்திய T20 அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் மீண்டும் இந்த தொடரில் இந்திய அணி கேப்டனாக வருவார் என்றும், அதேபோல இந்திய அணியில் நடராஜன், ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ரிங்கு சிங் உள்ளிட்ட வீரர்களும் பங்கு பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அதற்கு காரணம் இத்தகைய வீரர்கள் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான T20 அணிதான் சமீபத்தில் அயர்லாந்துக்கு எதிரான தொடரையும் இழந்து இங்கிலாந்துக்கு எதிரான தொடரையும் இழந்திருந்தது. ஆகவே தொடர்ச்சியாக 2 தொடர்களையும் இழந்த இந்த இந்திய அணியில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. ஒரே ஒரு மாற்றத்தை தவிர ரிங்கு சிங் மட்டுமே இந்த ஜிம்பாப்வே T20 தொடரில் இந்திய அணிக்காக புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இதை தவிர்த்து அதே பழைய இந்திய T20 அணிதான் இந்த தொடரிலும் விளையாடுவது என்பது இந்திய அணிக்கு கூடுதல் சிக்கலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதை உறுதி செய்யும் விதமாக இந்த இரு அணிகளுக்கு எதிராக சற்று முன் தொடங்கிய இந்த ஒரு T20 போட்டியில் நம்ப முடியாத விசித்திர நிகழ்வு ஒன்று அரங்கேறியது. ஆமாங்க, இந்த இரு அணிகளும் மோதிய இந்த ஒரு போட்டியில் டாஸை வென்ற ஜிம்பாப்வே அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி இந்த போட்டியில் சூப்பராகவே விளையாடியும் இருந்தது. மேலும் இந்த ஒரு தொடரை பொறுத்தவரையில் இன்னும் புதிய மாற்றங்களாக வேகப்பந்து வீச்சாளர்களை இந்திய அணி மொத்தமாக மாற்றியிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முந்தைய அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தொடரில் ஓரளவுக்கு சிறப்பாக பந்து வீசக்கூடிய பவுலர்களான ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா உள்ளிட்ட நட்சத்திர பவுலர்கள் இருந்தனர். ஆனால் இந்த அனைவரையும் இந்த தொடரில் நீக்கிவிட்டு புது வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அசோக் சர்மா, யாஷ் தாகூர், பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் உள்ளிட்ட புது பவுலர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புது பவுலர்கள் என்று சொல்வதை விட ஓரளவுக்கு அவ்வப்போது விளையாடிய பவுலர்கள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பவுலர்களுக்கு இந்த ஒரு தொடரில் வாய்ப்பு கொடுத்திருப்பது என்பது இந்திய அணிக்கு கூடுதல் சிக்கலாக மாறியிருக்கிறது. பெரும்பாலும் அனுபவமே இல்லாத இப்படிப்பட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமென்றால் இந்திய அணி உள்ளூர் போட்டிகளில் விளையாடும் போது வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் வெளிநாடுகளில் விளையாடப் போகும்போது கண்டிப்பாக இந்திய அணிக்கு சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருக்காது. ஆகவே இது போன்ற ஒரு முயற்சியை சொந்த மைதானங்களில் இந்திய அணி விளையாடும் போது செய்து பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி ஏதும் செய்யாமல் சம்பந்தமே இல்லாமல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இப்படி ஒரு முடிவை இந்திய அணி நிர்வாகம் எடுத்திருக்கிறது. அதுவும் அனுபவமே இல்லாத ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற தலைமையில். இப்படி ஒரு இந்திய அணி என்பது இன்னும் மிகப்பெரிய சிக்கல்தான் இந்திய அணிக்கு. ஆனால் இதில் இருக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த ஒரு தொடருக்கு மட்டும் கௌதம் காம்பீர் பயிற்சியாளராக இல்லாமல் VVS லட்சுமணன் தான் பயிற்சியாளராக செயல்படுகிறார். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கை என்பது இந்திய அணிக்கு கொஞ்சம் நல்ல விதமாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட அனுபவமில்லாத பவுலர்களை வைத்துக்கொண்டு இந்திய அணியால் எப்படி சமாளிக்க முடியும் என்ற அந்த ஒரு கேள்வியும் இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த ஒரு போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி சூப்பராகவே பேட்டிங் செய்திருந்தது. கிட்டத்தட்ட 20 ஓவர்கள் வரை ஆல் அவுட் ஆகாமல் பேட்டிங் செய்ததே ஜிம்பாப்வே அணிக்கு மிகப்பெரிய சாதனையாகும். ஏனென்றால் இந்திய அணி போன்ற ஒரு அணிக்கு எதிராக ஜிம்பாப்வே போன்ற ஒரு அணி 20 ஓவர்கள் முழுவதும் விக்கெட்டுகளை இழக்காமல் இருந்தாலே பெரிய சாதனைதான். அப்படி இருக்கும்போது
இந்த ஒரு போட்டியில் விக்கெட்டுகளையும் இழக்காமல் அதே சமயம் 189 ரன்கள் வரை ஜிம்பாப்வே அணி எடுத்திருந்தது. இந்த ஒரு இலக்கு என்பது இந்திய அணி எதிர்பார்க்காத இலக்காகும். ஆகவே நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்தளவுக்கு ஜிம்பாப்வே அணியை ரன்களை குவிக்க விட்டதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் கேப்டன்சி தான் என்பது இந்த போட்டியில் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. சரியான நேரத்தில் சரியான பவுலர்களை பந்து வீச அனுமதிக்காமல் தவறான நேரத்தில் சரியான பவுலர்களை பயன்படுத்திய அந்த ஒரு அனுபவமே இல்லாத கேப்டன்சி தான் இந்த போட்டியில் ஜிம்பாப்வே அணி இந்தளவுக்கு ரன்கள் எடுப்பதற்கு காரணமாகவும் மாறியது. பின்னர் இந்த ஒரு இலக்கை இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கியது. அதாவது இந்த 189 ரன்களை ஜிம்பாப்வே அணி எடுத்திருந்த போது வெறும் 6 விக்கெட்டுகளை மட்டும்தான் எடுத்திருந்தது. அதன் பிறகு இந்த ஒரு 189 ரன்கள் என்ற இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். கடந்த சில T20 தொடர்களில் சூரியவன்சிக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் வருகிறது. இதுதான் இந்திய அணி செய்து கொண்டிருக்கும் இன்னொரு மிகப்பெரிய நல்ல விஷயம். நல்ல வேளையாக இந்த தொடரில் சூரியவன்சியை நீக்காமல் இந்த தொடரிலும் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் ஆரம்பத்திலேயே அதிரடியில் மிரட்டிவிட்டனர். இவர்கள் இருவரும் 6 ஓவர்களுக்கு உள்ளாகவே விக்கெட்டுகளை இழந்துவிட்டனர். ஆனாலும் இவர்களின் அதிரடி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் உதவியது. ஏனென்றால் சூரியவன்சியை பொறுத்தவரையில் அதிவேகமாக விளையாடி 39 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். அதேபோல அபிஷேக் சர்மா 36 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். பொதுவாக T20 போட்டியை எடுத்துக்கொண்டால் 30 ரன்கள் எடுத்துவிட்டாலே அது ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் அரை சதம் எடுத்ததற்கு சமமாகும். ஆகவே T20 போட்டியில் ஒரு பேட்ஸ்மேன் 30 ரன்கள் எடுத்தாலே அது ஒரு நல்ல ஸ்கோராகும். அதன்படி அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் இந்த ஒரு போட்டியில் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை தான் எடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய மற்ற இந்திய பேட்ஸ்மேன்களில் திலக் வர்மா மட்டுமே ஓரளவுக்கு நிதானமாக ஆடி வந்தார். மற்ற பேட்ஸ்மேன்கள், அதாவது இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் உள்பட மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவருமே 11 ரன்கள், 19 ரன்கள், 22 ரன்கள் என இப்படியாக சொல்லும்படியான ரன்களை கூட எடுக்காமல் விக்கெட்டுகளை இழந்து வந்தனர். இதன் காரணமாக ஆரம்பத்தில் விஸ்வரூபமாக விளையாடிய இந்திய அணி நடுவில் சற்று திணற ஆரம்பித்தது. பின்னர் கடைசி நேரத்தில் நம்முடைய ரிங்கு சிங் களமிறங்கி பழைய அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது ரிங்கு சிங் களமிறங்கும் போது கடைசி 22 பந்தில் 59 ரன்கள் எடுக்க வேண்டிய கடினமான சூழலும் இருந்தது. அப்படி இருந்த போதும் ரிங்கு சிங்கும் திலக் வர்மாவும் சேர்ந்து சூப்பராக அதிரடியாக பேட்டிங் செய்து விளையாடி வர அந்த சமயத்தில் கடைசி ஓவரில் திலக் வர்மா விக்கெட்டை பறிகொடுத்து இந்திய அணியை தோல்வியை நோக்கி கொண்டு சென்று விட்டார். ஏனென்றால் அந்த சமயத்தில் ரிங்கு சிங்கை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் யாருமே இல்லை. பவுலர்கள் மட்டுமே தான் எதிர்முனையில் ரன்னராக பேட்டிங் செய்து கொண்டிருந்தனர். அதுவும் கடைசி ஓவரில் ரிங்கு சிங் மட்டுமே அனைத்து ஸ்ட்ரைக்குகளையும் எடுத்துக்கொண்டு சூப்பராக பேட்டிங் செய்து வந்தார். அதாவது ரன்னராக இருக்கும் பவுலர்களுக்கு பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடாது என்று நினைத்து தேவையான இடங்களில் மட்டும் பெரிய ஷாட்டுகளை அடித்து அல்லது 2 ரன்கள் ஓடக்கூடிய சூழ்நிலை வந்தால் மட்டுமே ரன்களை ஓடி என இப்படியாக கடைசி ஓவர் வரை கொண்டு சென்றார் ரிங்கு சிங். பின்னர் ஒரு கட்டத்தில் கடைசி ஒரு பந்தில் 11 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலை உருவான போது, ஆனால் நல்ல வேளையாக அந்த கடைசி பந்தை வீசிய ஜிம்பாப்வே பவுலர் அந்த பந்தை ஒய்டு பாலாக வீச அந்த பந்து விக்கெட் கீப்பரையும் தாண்டி விக்கெட் கீப்பர் கையில் படாமல் விக்கெட் கீப்பரை விட்டு ரொம்பவும் விலகி பவுண்டரிக்கே சென்றுவிட்டது. இதனால் அந்த பந்து போடப்படாமலேயே, அதாவது லீகல் டெலிவரியாக அந்த பந்து போடப்படாமலேயே 5 ரன்கள் இந்திய அணிக்கு கிடைத்துவிட்டது. பின்னர் அந்த ஒய்டு பந்துக்கு ரீபாலாக போடப்பட்ட பந்தில் சிக்ஸரை பறக்கவிட்டு இந்த போட்டியில் இந்திய அணிக்கு திரளான முறையில் ரிங்கு சிங் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். ஆக ரிங்கு சிங் மட்டும் இல்லை என்றால் இந்த போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக தோற்று போயிருக்கும் என்று கூட சொல்லலாம். ஆகவே இந்த போட்டியில் என்னதான் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுமா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த போட்டியில் இந்திய அணி அடைந்த வெற்றியை பற்றியும், குறிப்பாக இந்திய அணி நிர்வாகம் இந்த ஜிம்பாப்வே தொடருக்கு அறிவித்த இத்தகைய இந்திய அணி வீரர்களின் பட்டியல் சரிதானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.